ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. ம். ஏன்னா 10 ஆண்டுகளா காதலிச்ச ஒரு பையன் உயிரோட இல்லங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் தேவை. என்ன நடந்திருக்கு? அதுலேருந்து அவங்க வெளியில வரணும். அது மாதிரியான நெறைய இது இருக்கு. மனதளவுல சாதாரணமா எல்லாரும் சொல்லிடுவாங்க, "அந்த பொண்ண விட்டுருங்கன்னா" ஆளாளுக்கு ஒவ்வொன்னும் பேசி நீங்களே ஒண்ண சொல்லாதீங்க, இதோட விட்டுருங்க. அந்த அர்த்தத்துல தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த வழக்கையே விட்டுருங்க. இந்த சம்பவத்த நீங்க எல்லாரும் பெருசாக்குறதையே ஏன்னா எல்லாரும் சமூகத்துல இப்படி பேசியதுனால தான் கவினுக்கான நீதிக்கான ஒரு படியாவது நம்மளால எடுத்து வைக்க முடிஞ்சது. அது வந்து சுபாஷினிக்கு புரியாது. ம், ம், ம். ஏன்னா அவங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அவங்க காதலன் இறந்துட்டான், கொல்லப்பட்டுட்டான். அத செஞ்சது அவங்க கூட பிறந்த தம்பி, அவங்க குடும்பம். அப்போ அந்த பெண்ணோட மனநிலை, யார்கிட்ட நம்ம இனி போக போறோம்? நம்ம வாழ்க்கை இனி என்னவா இருக்க போகுது? யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுருக்காங்க? நம்மள பயன்படுத்தி இது பண்ணுனாங்களா? நம்ம நேசிச்சதுக்காகவே ஒருத்தன வந்து படுகொலை பண்ணியிருக்காங்களே! இது மாதிரியான 1000 கேள்விகள் அவங்களோட மனநிலையில இருக்கும்.